மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு நிர்வாகத்தினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். அதே போல வருங்கால சமுதாயத்தை கெட்டிக்காத்து உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையை அரசு ஊழியர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் மூலமாக நடத்தப்பட்ட போராட்டம் இன்றைக்கு அரசு அவருடைய நியாயமான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்காமல் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பலர் மீதும் இன்றைக்கு பல வகையிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உடனடியாக அழைத்து பேசி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் உடனடியாக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்லதொரு இயல்பான சுமூகமான சூழ்நிலையை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உருவாக்கி அரசு எந்திரம் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு ஊழியர்கள் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே இறங்கி போராடக்கூடிய நீண்ட நாள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அரசு குழு அமைத்து அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனையை தீர்வு காண போவதாக சொல்கிறீர்கள். ஆனால் அந்த ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்த பிறகு அது என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை ஒரு மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து எதிர்காலத்தில் நம்முடைய தமிழகத்தை வளர்ச்சியின் பாதையை கொண்டு செல்வதற்கு அவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம். அதனை முக்கியப்படுத்தி அதனை நினைத்து நீங்கள் நிச்சயமாக இந்த போராட்டங்களை கைவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்க அரசை கவனத்துக்கு நான் கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு மீனவளத்துறை மற்றும் பணியாளர் துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசு 11/10/2017 அன்று 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு மாநிலத்தில் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஊதியத்தை 1/10/2017 முதல் அமல்படுத்தியது. இதனையடுத்து புதிய ஊதியத்திற்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆண்டுதோறும் உயர்ந்து வரும் ஓய்வூதிய நிதிச்சுமையால் ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்க இயலாத நிலை ஏற்படுவதுடன் அரசு ஊழியர் சம்பளம் உள்ளிட்ட நிர்வாக செலவை ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்படும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்த நிலையில் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் பல நாடுகளில் செயல்படுத்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டிலேயே இதற்கான சட்டம் மத்திய அரசால் இயற்றப்பட்டு மேற்கு வங்காளம் தவிர மத்திய அரசு உட்பட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் அரசு சார்பில் 10%, ஊழியர் சார்பில் 10% பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதியம் நிதியத்தில் இருப்பு வைக்கப்பட்டு வருகின்றது. 2003க்கு பின் அரசு பணியில் சேர்ந்த அனைவருக்குமே புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி தான் தாங்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளோம் என்ற விவரம் நன்றாகவே தெரியும். இருப்பினும் மதுரையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் 22/1/2019 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் செல்வது என முடிவு செய்தனர். இதனை அடுத்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தி அரசின் நிதிநிலை குறித்து எடுத்து கூறியும் போராட்டங்களை கைவிடக் கோரியும் அதற்கும் செவி மடுக்காமல் கூட்டமைப்பினர் தாங்கள் அறிவித்தபடி 22/1/2019 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 22/1/2019 அன்று இக்கூட்டமைப்பைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மொத்தம் 7,41,757 பேரில் 2,10,500 அதாவது 28% பேர் மட்டுமே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தத்தால் மாணவனுடைய கல்வி பாதிக்கப்படுவதால் வேலைநிறுத்தத்தை கைவிட உத்தரவிடக் கோரி கோகுல் என்ற மாணவர் தாக்கல் செய்த மனுவை 23/1/2019 அன்று விசாரித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர்களை உடனடியாக பணிக்கு திரும்ப அறிவுறுத்தியது. இதற்கிடையில் மாணவர் கோகுல் மாண்புமிகு உயர்நீதிமன்ற அறிவுரைப்படி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாமல்
வேலைநிறுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது குறித்து 25/1/2019 அன்று மீண்டும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட போது உயர்நீதிமன்றம் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தங்கள் கருத்தாகும் என்றும் திரும்பாத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அக்கூட்டமைப்பினர் பணிக்கு திரும்பாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் போன்ற போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். பொதுத் தேர்வுகள் நெருங்கும் நேரம் என்பதால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் நிர்வாக ரீதியாக பல நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு வேறு வழியில்லாமல் மேற்கொண்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கைகளை அரசின் நிதிநிலை காரணமாக ஏற்க இயலாத நிலை குறித்த விரிவான ஒரு அறிக்கை ஒன்றினை 27/1/2019 அன்று பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்து போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டேன். இருப்பினும் இக்கூட்டமைப்பினர் 22/1/2019 முதல் 29/1/2019 வரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட போது மாவட்ட தலைநகரங்களில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு கூறியும் அவர்கள் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இடையூறு ஏற்படுத்தியதால் காவல்துறையினருடைய அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்தத்தின் போது இதுபோன்ற மறியல்கள் ஈடுபட்டதற்காக இக்கூட்டமைப்பினர் மீது 86 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 6527 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 1656 நபர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் 4871 நபர்கள் நீதிமன்றங்கள் முன்பு ஆஜர்படுத்திய போது நீதிமன்றங்களால் உடனடியாக பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டவுடன் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட 1656 பேரும் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பொதுவாகவே அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் யார் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் பொதுமக்களின் நலன் கருதி இவ்வாறான கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்திலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 29/1/2019 அன்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தங்களுடைய போராட்டங்களை உடனடியாக கைவிட்டு மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் 22/1/2019 முதல் நடத்தி வந்த தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்து 30/1/2019 அன்று தாங்கள் பணிக்கு திரும்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவது குறித்தும் அரசு ஆராய்ந்து முடிவு செய்யும். போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்குகளின் தன்மையை பொறுத்து அரசு பரிசீலித்து வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று கருதிய நமது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் பயன் அனைத்து மக்களையும் சென்றடையும் வண்ணம் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையில் உறுதியாக நடக்கும் மாண்புமிகு அம்மாவின் அரசு ஏழை எளிய மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு அவர்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. பல மாவட்டங்களில் கஜா புயலின் தாக்கத்தினாலும் பருவமழை பொய்த்ததின் காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியினாலும் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வறுமை கோட்டு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள், பட்டாசு தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள்,
கைத்தறி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், மரமேறும் தொழிலாளர்கள், உப்பளத் தொழிலாளர்கள், காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், கைவினைஞர்கள் மற்றும் பல்வேறு தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிதியுதவியாக தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனால் கிராமத்தில் வாழும் சுமார் 35 லட்சம் ஏழை குடும்பங்களும், நகர்ப்புறத்தில் வாழும் சுமார் 25 லட்சம் ஏழை குடும்பங்களும், ஆக மொத்தம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சுமார் 60 லட்சம் ஏழை குடும்பங்கள் தலா 2000 ரூபாய் சிறப்பு உதவி, ஏழை குடும்பங்கள் தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி பெறுவர். இதற்கென 1200 கோடி ரூபாய் 2018-19 துணை மானிய கோரிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.